இப்போ ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் குழந்தைங்கள படிக்க வைக்கிறீங்க, இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு, மீடியா நியூஸு நிறைய வருது. இதில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு இது கிடைச்சா நல்லாயிருக்கும், அவங்க ஸ்டடீஸ்க்கு நல்லாயிருக்கும், அவங்க ஃப்யூச்சர் க்ரோத்துக்கு நல்லாயிருக்கும்னு நீங்கள் எது எது எதிர்பார்க்குறீங்க? வீட்டில் இருக்கும்போது கேட்குறீங்களா? குழந்தைங்களுக்காக மீடியா நியூஸு எல்லாமே இருக்குது, நிறைய வருது. இப்போ ஆன்லைன் கிளாஸஸும் போயிட்டுருக்கு. இந்த ஸ்ட்ரெஸ் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் தான் இல்லையா அந்த குழந்தைங்களுக்கு? இல்லை எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இந்த விஷயம் கிடைச்சா என் குழந்தையோட ஃப்யூச்சருக்கும் நல்லாயிருக்கும், அவனுக்கும் நல்லா இருக்கணும்னு நீங்கள் எது எதிர்பார்க்குறீங்க? சில ஆன்லைன் கிளாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் தான் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பேரண்ட்ஸ்க்கும் ஸ்ட்ரெஸ் தான். பட் ரெகுலர் கிளாஸு இல்லைனா வந்து வீக்லி ட்வைஸு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ரெகுலராக ஆன்லைன் கிளாஸ் இல்லாமல் வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் இருந்தால் போதும். ஒர்க் பண்ணுற உமனுக்கு எந்த அளவுக்கு அவங்க ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க? ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு 80% வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்காங்க. அதர் 20% வந்து அவங்க விருப்பம். அது சில நேரத்தில் செய்கிறாங்க, சில நேரத்தில் செய்ய மாட்டேன்றாங்க. ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எந்த அளவுக்கு அவங்க ஹஸ்பண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க? அது டிபெண்டிங் அப்பான் அவங்களுக்கு கிடைக்கிற வீட்டுக்காரை பொறுத்துப்பாது. ஓகே. சொசைட்டியில் ஆண்கள் வந்து இப்போதைக்கு வந்து கேர்ள்ஸ்க்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் ஒரு பக்கத்தில் வந்து நம்ம பெண்களுக்கான கஷ்டங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. இது யாரோட தப்புன்னு நினைக்கிறீங்க? பெற்றோர்கள் தான், சொசைட்டி தான், இல்லை நம்மளோட பொலிட்டிஷியன்ஸ் தான்? சொசைட்டி தான். சொசைட்டி தான். ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டிங்களே தப்புன்னு. என்ன மாறினா இந்த விஷயங்களெல்லாம் மாறும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஜென்ஸ் ஹெல்பிங் கேட்குறீங்களா? இல்லை பொதுவாகவே ஜென்ரலாக பெண்களுக்கான சில விஷயங்கள் நடக்குது, அதை மாற்றணும், இது மாறணும் அப்படின்னா என்ன விஷயங்கள் மாற்றினா நம்மளுக்கு ஒருவேளை மீடியா மாறலாம், படங்கள் எடுக்கிற விதங்கள் மாறலாம், இல்லை நம்மளுக்கு நியூஸஸ் வந்து கரெக்டாக கொடுக்கலாம், இல்லை ஆண்களோட வழிகாட்டுதல்களெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் ஏதாவது? ஃபேமிலி சப்போர்ட் இருந்தாவே எல்லாமே சேஞ்ச் ஆகிடும்டா. ஃபேமிலி சப்போர்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ வீட்டில் வந்து சேஞ்சஸ் ஏற்படும். வருங்கால குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வருங்கால குழந்தைங்களுக்கு பணம்ன்றது வந்து பணத்தை நோக்கி போகக்கூடாது. வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயம் இருக்குது, அதை தாண்டி. ஸோ அதெல்லாம் கற்றுக்கணும். இப்போ நிறைய கேர்ள்ஸ் வந்து ஃப்ரீடம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ காலேஜ் ஸ்கூல் லெவல்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃப்ரீடம் இல்லை, எங்களை ஃப்ரீடமாக விடலை. ஆனால் பெண்கள்கிட்டையும் சில தவறான விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா? இது எதனால நீங்கள் நினைக்கிறீங்க? ஃப்ரீடம்லாம் கண்டிப்பாக இருக்குது, ஃப்ரீடம்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஃப்ரீடம் கண்டிப்பாக இருக்குது. பட் வந்து அவங்க சில விஷயங்கள் அவங்க எதிர்பார்க்கறது கிடைக்காத போது இந்த மாதிரி சொல்கிறாங்க. சில விஷயம் அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணும் போது அது கிடைக்கலன்னா ஸோ ஃப்ரீடம் இல்லைன்னு அந்த மாதிரி பாயிண்டில் வராங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு லெவல் இருக்குது. அந்த லெவல் அவங்கவுங்க மெயின்டைன் பண்ணாங்கன்னா எல்லாமே வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு உங்களோட அட்வைஸ் ஏதாவது? அட்வைஸ்லாம் எதுவுமே இல்லை யங்ஸ்டருக்கு, எல்லாம் அவங்களுக்கு தெரியும். தேங்க்யூ.